தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துதி, பிரைஸ். அதாவது தீர்க்க தரிசன துதி, அது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு போர் ஆயுதமாக இருக்கிறது. அது குறித்து நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, துதி என்றால் என்ன, நம்ம ஏன் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கான அந்த கேள்விக்கான பதிலை நம்ம முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது துதின்னு சொல்லும்போது பைபிள்ல அநேகர் தேவனை துதித்தனால ஜெயம் பெற்றிருக்கிறாங்க. தேவன் மீது இன்னும் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதே போல நம்ம இப்போ கிறிஸ்தவர்கள் சொன்னா தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நான் இந்த ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீத பகுதிகளை நம்ம ஒரு டைம் பார்த்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துதி என்பது இப்போ நாம் தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஒன்று. அதாவது இப்போ ஜெபம்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ ஜெபம் எப்படி பண்ணுவோம்? நமக்காக பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய தேவையை சந்திங்க, இந்த நாளில் என்னையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னுடைய சகல குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் கூட பிறந்தவங்க, அக்கா தம்பிங்க எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இல்லை அவங்கள ரட்சிங்க, ரட்சிப்புக்காக. எல்லாமே மனிதர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பமா இருக்கிறது. அது ஜெபம், அது நமக்காக செய்யறோம். ஆனா இதே துதியை நம்ம பார்க்கும்போது அது தேவனுக்கு மாத்திரம்தான் உரியது. துதிக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்படின்னு சொல்லும்போது அது தேவனை மாத்திரம்தான் குறிக்கும். இங்குள்ள யாரையுமே அது குறிக்காது, யாருக்குமே அது பொருந்தாது. அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனே, இல்ல தேவன் நல்லவர், வல்லவரே, போதுமானவரே என்ன சொல்லி நம்ம துதிக்கும் போதும் அதை தேவன் மாத்திரம்தான் மகிமை அடைகிறவராக இருக்கிறார். துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துதிங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு நாள் பரலோகத்திலே தேவாதி தேவனை ஓயாம துதிக்க போகிறோம். அங்கு மகிமையின் சரீரத்தோடு தேவாதி தேவனுக்கு முன்பதாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம துதிக்கும் போது அவர் நம்மளுடைய துதியை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம இன்னொரு காரியத்தை கூட நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் உண்டு. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எங்கு என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன். அந்த துதியிலே நான் சிங்காசனத்தை அமைத்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அந்த துதியை நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த துதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசன துதி. அது என்னப்பா தீர்க்க தரிசன துதி? துதின்னு சொல்லும் போது நன்றி சொல்வது மாத்திரம் அல்ல, அது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு தீர்க்க தரிசன போராட்ட ஒரு கருவியாக இருக்கிறது. இப்போ நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். நாம விசுவாசிகள் நம்ம தீர்க்க தரிசன துதியை செய்யும் போது அவங்க நம்ம வெறும் பாடல்களால மாத்திரம் துதிக்கிறவர்கள் அல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெறும் பாடல்களை பாடி இல்லை தேவனை துதிக்கிறது மாத்திரம் துதின்னு சொல்ல முடியாது. அது மாத்திரம் அடங்காது. அதை தாண்டி தீர்க்க தரிசன துதி என்று சொல்லும்போது, அதாவது நடக்க போகிற காரியங்களை நம்ம விசுவாசத்தோடு அறிக்கை செய்யற. பார்த்தீங்களா, இப்போ ஒரு காரியம், எனக்கு ஒரு திருமண தடைன்னு வச்சுக்கோங்களேன். என் தேவன் இந்த திருமண தடையை நீக்கி அதை வெற்றிகரமாக வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீங்க வாய்க்க பண்ண போவதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்றோம். பார்த்தீங்களா, அந்த துதியை தேவனும் பார்க்கிறார், பிசாசும் பார்க்கிறான். அப்போ அந்த இடத்துல நம்ம சொல்லும் போது அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, தீர்க்க தரிசன துதியாக அது தேவனிடத்துல ஏறெடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்போ தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும், ஆண்டவரை இந்த தடைகளை, இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ண போவதற்காக உமக்கு நன்றி, நீங்க அதை செய்து முடிக்க போவதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த துதியானது தேவனுடைய சமூகத்துல எட்டி என் சமூகத்திலிருந்து, அதாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து அதற்கான பதிலை நாம் சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ இப்படி துதிக்கும் போது வேதாகமத்திலையும் இதே போல துதிக்கிறவங்க காணப்படுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் எரிகோ மதில். அதை குறித்து நம்ம படிக்கும்போது யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனம். யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு
மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் மாடுகளையும் கழுதைகளும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். இந்த இடத்துல எரிகோ அப்படிங்கிற ஒரு தடை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக காணப்படுகிறது. அவங்க போகும்போது அப்ப ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுறாரு, இந்த எரிகோ மதிலையும் அதனுடைய ராஜாவையும் உன்னுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ நான் சொல்றதை மாத்திரம் நீங்க செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சில கட்டளையை கொடுக்குறாரு. ஆசாரியர்களுக்கு கட்டளை கொடுத்து நீங்க 7 எக்காலத்தை எடுத்துக்கொண்டு நீங்க முன்னாடி நடக்கணும். முன்னாடி ஊதிக்கிட்டு அந்த எரிகோ மதில சுத்தியும் போகணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடாரு. இந்த மாதிரி நீங்க 7 நாள் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. அதே போலயே அவங்க தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை, தேவன் சொன்ன அந்த கட்டளையை எடுத்துக்கொண்டு யோசுவா அடுத்த நாள் அந்த எரிகோ மதில முதல் நாள் சுத்தி வராரு. பின்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு கட்டளையிடுறாரு, யாருமே பேசக்கூடாது, நான் சொல்றவர்களும் அமைதியா இருங்க, நான் எப்போ சொல்றேனோ அப்போ நீங்க ஆரவாரத்தோட சத்தம் விட்டு நீங்க தேவனை துதிக்கணும்னு சொல்லி அமைதியா இருக்க சொல்லிட்டு, அதே போலயே அந்த 7 நாள்ல 6 நாள் ஒரு டைம் அந்த அலங்கத்தை சுத்தி வராங்க. கடைசி நாள் வருது, 7வது நாள் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க 7 டைம் இந்த அலங்கத்தை சுத்தி வரணும்னு சொல்றாரு. அப்ப அதே போலயே அவங்க அலங்கத்தை சுத்தி வராங்க. சுத்தி வரும்போது இப்போ சுத்தி கடைசியா ஃபைனல் வந்துட்டாங்க. இப்போ யோசுவா சொல்றாரு, எல்லாரும் ஆர்ப்பறீங்க, தேவனை துதிங்கன்னு சொல்லும்போது அந்த முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் எக்காலம் ஊதுறாங்க. 35 லட்சம் பேர் ஒரே முட்டுக்கா கத்தனா எவ்வளவு சவுண்ட் வரும் பாத்துக்கோங்க. ஆனா அந்த சத்தத்துக்கும் வேல்யூ இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு தான் வேல்யூ இருக்குது. அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல சொன்னா, நீங்க துதியை மாத்திரம் செலுத்துங்க, நீங்க போர் செய்ய வேணாம், நான் அந்த எரிகோ மதில அந்த தடையை நீக்கி போடுவேன்னு சொல்லி தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. அந்த ஜனங்க எல்லாரும் ஆர்ப்பரிச்சு சத்தம் போடுறாங்க. முன்னாடி காணப்பட்ட அந்த எரிகோ மதில் இடிஞ்சு விழுந்ததை அவங்களுடைய கண்கள் காண தேவன் அந்த அற்புதத்தை செய்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு என்ன தடையாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, தேவன் வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். நம்ம என்ன மாத்திரம் பண்ணணும்னா தேவனை துதிச்சா போதும். அது எவ்வளவு ஈஸியா ஆண்டவர் ஈஸின்னு சொல்றதோட சுலபமா ஆண்டவர் நம்மளுடைய கையில கொடுத்துட்டார். நீ எந்த போரும் செய்யாத, எந்த செவுத்தையும் போய் உடைக்காத, நீ எதுவுமே பண்ணாத, என்னை மாத்திரம் நோக்கி பாரு, நான் அந்த தடையை, அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், அந்த தடையை நீக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளிடத்துல பேசுகிற தேவனா இருக்கிறார். அதே போல இன்னொரு காரியத்தை நம்ம வேதாமுகத்துல பார்க்கணும். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 2 நாளாகமும் 20வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. யோசபாத் ராஜா, நமக்கு தெரியும், யோசபாத் ராஜா அவங்களுக்கு எதிராக அந்த வசனத்தை எடுத்து படிக்கலாம் பாருங்க. 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து படிக்கலாம். சிலர் யோசபாத்தை நோக்கி, விரோதமாய் ஏராளமான கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் வருகிறார்கள், இதோ அவர்கள் இங்கேரியாகிய அசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்போது யோசபாத் வயது கட்டளை தேர்தலுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவென்றும் உபவாசத்தில் யூதா ஜனங்கள் கத்தரிடத்தில் சகாயம் செலுத்தினார்கள். யூதாவிலே எல்லா பட்டணங்களும் உண்டார்கள். அப்போது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்தின் முகத்திலே யூதா ஜனங்களும் கூடின சபையில நின்று, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறார்கள். உம்முடைய கரத்திலே வல்லம் பராக்கிரமம் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எத்து நிற்க கூடாது. தேவனாகிய இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதராகிய ஆபரணங்களையும் கொடுக்கவில்லையா? அதனால் அவர்கள் இங்கே குடியிருந்து ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தாலும் அப்பொழுது ஒரு நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால்
நாங்கள் இந்த ஆலயத்திலும் சன்னிதியிலும் வந்து நின்று கூப்பிடுவது தேவனை கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் கோமாத்திய சீமலை நீ உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவளை விட்டு விலகி அவளை நாசப்படுத்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை செய்து சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திட வருகிறார்கள். எங்கள் தேவனை கண்டிக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமா இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக மிக்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே என்றான். இந்த இடத்துல யோசபாத் ராஜான்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு எதிராக யார் யார் வராங்கன்னு சொல்லி பார்த்தா, அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோட கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அம்மோன் புத்திரர் வந்து யோசபாத் ராஜாவுக்கு முன்னாடி வந்ததுனால, ஏராளமான ஜனங்கள் இருந்ததுனால யோசபாத் ராஜா என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல பயந்துட்டு யூதா அந்த கோத்திரத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றாரு, வாங்க எல்லாரும் ஜெபிக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த ஜெபத்தை தான் நம்ம படித்தோம். இந்த ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய இந்த சத்தத்தை தேவன் அவருடைய காதில் எட்டினதை நம்ம பார்க்கிறோம். இந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த விண்ணப்பம் கேட்டு தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டா, இந்த இடத்துல யாரெல்லாம் இந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராக வந்தாங்களோ அவங்களுக்குள்ளாகவே தேவன் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களாவே யாரெல்லாம் கூடி வந்தாங்களோ அவங்களுக்குள்ளாக சண்டையை ஏற்படுத்தி தேவன் அந்த அத்தனை கூட்டத்தையும் மடிய செய்தார். அங்க இருக்கிற எல்லாருமே மடிய செய்தார். அதற்கு முன்னாடி இவங்க கூடி ஜெபிக்கிறாங்க. இந்த இடத்துல கூடி ஜெபிக்கும் போது அங்க இருக்கிற இப்போ நம்ம எல்லாரும் பிரேயர்ல இருக்கிறோம். இந்த மாதிரிதான் அவங்க இந்த மாதிரி பல மடங்கு அவங்க கூடி ஜெபிக்கும் போது அதுல தேவன் ஒருத்தரோட தீர்க்க தரிசனமாக பேசுறார். அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீ வந்து முன்னாடி துதிக்கிறவர்களை முன்னாடி வந்து போருக்கு முன்னாடி போய் நிறுத்து, அவங்க என்னுடைய துதியை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு வந்து தீர்க்க தரிசனமா சொல்லப்படுது. அதே போலயே ராஜா வந்து தீர்க்க தரிசனமா அந்த சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த துதிக்கிறவங்களை வந்து அந்த போருக்கு முன்னாடி நிறுத்தினோடனே அவங்க வந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. துதிக்கும் போதுதான் இந்த காரியம் நடந்துச்சு. அவங்களுக்குள்ளாகவே எதிரிகள் வெட்டுண்டு மடிந்ததை நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாம் செத்து போன வாட்டி அந்த இடத்துல இன்னும் சொல்லப்படுது என்னன்னு சொல்லி பார்த்தா, இவங்க அந்த கொள்ளையிட்ட பொருள் வந்து, அதாவது அங்க முன்னாடி எல்லாம் இறந்து கிடப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கொள்ளையிட்ட பொருள் எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சாம். அத்தனை நாள், அதாவது அவ்வளோ பொருளை அதை கொள்ளையிடுறதுக்கே 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிராக பிசாசானவன் அநேக சத்ருவை அவன் வந்து கொண்டு வரலாம். அதாவது நம்மளுடைய போராயுதம் மாம்சத்திற்கு ஏதுவாக இராமல் தேவன் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவனுடைய பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ தேவனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, மனுஷனுடைய பலத்தை அல்ல தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு எதிராக வருகிறவர்கள் வெட்டுண்டு மடிந்து போவார்கள். யாரு? மனுஷங்களா? மனுஷன் கிடையாது. அது பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம வரும்போது நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் ஆயுதம் வாய்க்காதே போகும். நமக்கு எதிராக போடப்படுகிற சத்துருவின் திட்டங்கள் வாய்க்காதே போகும். அப்போ என்னை சுற்றிலும் தேவன் அரணாக இருக்கிறார். என்னை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி பற்றி எரியும் போது எனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் தாங்களாகவே மடிந்து விழுவார்கள். அப்ப யோசபாத் ராஜாவுக்கு எதிராக அநேக ஜனங்கள் வந்து எழும்பி வந்தாங்க. ஆனா துதியினாலே அவர்களை எல்லாரையுமே யோசபாத் ராஜா முறியடித்தார். எப்படி? தேவனை துதித்தந்தனால அந்த இடத்துல எல்லாரையுமே முறியடித்தார். இதே போல இன்னொரு சம்பவம் பைபிள்ல நடக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனத்தை நம்ம எங்க படிக்கிறோம்னு சொல்லி பார்த்தா, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர்
16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். கழுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தார்கள். பூமி மீதும் மகிழ்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இந்த இடத்துல பவுலையும் சீலாவையும் சிறைபிடித்து வைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஓய்வு நாள்ல பவுலும் சீலாவும் இந்த மாதிரி கூட்டத்துல வந்து பேசுறாங்க. பேசும்போது அங்க லீதியாள்னு சொல்லி ஒரு பெண் இருக்கிறாங்க. தேவன் வந்து அவங்களுடைய இருதயத்தை அந்த வார்த்தையை கேட்கும்படியா திறக்கிறார். அந்த இருதயத்தை திறந்து இந்த வார்த்தையை கேட்கும்படியா சொல்றார். அப்ப இது இந்த உபதேசத்தை பண்ணிட்டு அந்த லீதியால் சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிடும்போது இவங்க அங்கிருந்து நடந்து வரும்போது அதாவது அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அதாவது குறி சொல்லுகிற ஒரு ஆவி உடைய ஒரு பெண் வந்து அந்த இடத்துல வந்து சொல்றா, இவங்க வந்து அதாவது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற போதகருங்க, இவங்களை வந்து சிறைப்பிடிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது பவுல் வந்து உடனே சினப்பட்டு அதாவது கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா, இவளை பிடித்து இருக்கிற அந்த ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும்னு சொல்றாரு. உடனே அந்த ஆவி வந்து வெளியேறி போயிடுச்சு. அப்ப இதை பார்த்த அந்த ஜனங்கள் வந்து அங்க இருக்கிற எஜமான் கிட்ட போய் சொல்லும்போது, இதை வச்சுதான் நம்ம ஏதோ சோறு சாப்பிட்டுட்டு இருந்தோம், இதை போய் இவன் துரத்து விட்டான்னு போய் கோவப்பட்டு இவங்களை சிறைப்பிடிச்சு அடைக்கணும்னு சொல்லி அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. வந்து சிறையில போட்ட உடனே தான் இந்த சம்பவம் நடக்குது. அங்க நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நம்ம வெறும் இந்த நடு ராத்திரியில எந்திரிச்சு தேவனை ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். அதுக்கு முன்னாடி அவங்கள போட்டு அடிச்சாங்க. அவங்கள வந்து சும்மா பிடிச்சிட்டு போய் உட்கார வைக்கல, அவங்கள போட்டு பாடுபடுத்தி அடிச்சு, இனிமே நீ தேவனை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தி தான் வந்து உட்கார வச்சாங்க. ஆனாலும் இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். நடுராத்திரினா நைட்டு 1 மணி 1-2 மணி எந்திரிச்சு வெறும் துதிக்க மாட்டோம் செய்யல, ஜெபம் பண்ணாங்க. இந்த இடத்துல வெறுமனே அவங்க வந்து எந்திரிச்சோன்னா துதிக்க மாத்திரம் செய்யல, அவங்க ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்ப அந்த இடத்துல அவங்க அந்த தேவனை வந்து ஜெபம் பண்ணி துதித்து பாடும்போது அவங்களுடைய கட்டுகள் அவிழ்ந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உடனே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அப்போ இந்த நாள்ல நம்ம பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த துதியானது அதாவது பவுலும் சீலாவும் துதிக்கும் போது அவருடைய சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்ததான வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. இன்றைக்கு நம்ம துதிக்கும் போது நம்முடைய சிறைச்சாலையின் கதவுகளையும் அவர் உடைக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கு குறைந்து போகாததா இருக்கிறது. இன்றைக்கு நாம் துதிக்கும் போதும், இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணும் போதும் கேட்கிற அதே தேவன் அதே வல்லமையினாலே நம்மளுடைய சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுவார். நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ சடுதியிலே தேவன் நமக்கு பதிலை தருகிற தேவனா இருக்கிறார். நாம துதிக்கும் போது லேட்டாலாம் பதில் வராது, சடுதியிலே. அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக. அப்போ சடுதியிலே பிசாசுக்கு அவனுடைய பூமி அவனுடைய அஸ்திபாரம் அசையும்படியாக தேவன் நமக்கு பதிலை தருகிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த நாளில நம்ம ஜெபிக்கும் போது துதிக்கும் போது நம்முடைய சிறைச்சாலையின் கதவுகள் அசைய போகிறது. சடுதியிலே தேவன் நமக்கு பதிலை போகிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதை நம்ம விசுவாசித்தோமானால் அதை தேவனுடைய கண்கள் நம் மீது வைத்திருக்கிற அந்த பாசமுள்ள கண்கள் கண்டிப்பாக இன்றைக்கு அதை செய்து முடிக்கும். அப்போ நம்ம தீர்க்க தரிசன துதின்னு சொல்லும்போது ஏன் அது சக்தி வாய்ந்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அது நம்ம துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாகவே அதை சொன்னேன், நாம் துதிக்கும் போதே தேவனை நாம சிங்காசனத்தில் அமர்த்துகிறோம். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு போய் ஜெபம் பண்ணலான்னு போறீங்க. எடுத்தோடனே ஜெபம் பண்ணுவோமான்னு கேட்டா இல்லை, கொஞ்ச நேரம் ஒரு பாட்டை பாடுவோம், இல்லை கொஞ்ச நேரம் துதிக்க ஆரம்பிப்போம்.
ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள துதிக்கும் போது ஒரு 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 அசைவே இருக்காது. ஆனா கண்டினியூவா நீங்க உங்களை மறந்து நீங்க துதிக்கும் போது அந்த இடத்துல ஒரு நீங்களே உணர முடியும். நான் இதை பல டைம் உணர்ந்திருக்கிறேன். நம்ம துதிக்கும் போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பாஷை வந்து நமக்குள்ளாக வரும். அதாவது நீங்க நீங்க இன்னும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து துதியின் பாஷைன்னு சொல்லுவாங்க. துதியின் பாஷைன்னு சொல்லும்போது இது வந்து வெறுமனே நம்ம இப்போ நம்ம பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த பாஷை வராது. இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க அதான் சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்க சாதாரணமா நீங்களா நினைச்சு துடிப்பீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நன்மையை செஞ்சீங்க, நீங்க என்னை வழி நடத்துனீங்க, பாதுகாத்து கொண்டீங்க, தடைகளை நீக்கிங்க, இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் என்கிட்ட இருந்து வரும். ஆனா கொஞ்ச நாள் நான் துதிக்கும் போது, அதாவது ஒரு வசனம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, ரோமர்ல ஒரு வசனம் வரும். அதாவது வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இறங்குறார். எப்போ? நான் துதிகளை ஏறெடுக்கும் போது. அப்போ நான் என்னுடைய சுய புத்தியில இருந்து நான் துதிக்கிறேன். ஆனா அதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, 10 நிமிஷம் தான். அது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைம் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. நான் இப்போ அந்நிய பாஷையில துதிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு வந்து டைமே கிடையாது. அது வந்து இது வந்து நம்ம டைம் சொல்லலாம், 10 நிமிஷம் துதிச்சம்பா, அதுக்கப்புறம் நான் பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்துட்டாருன்னா அது டைம் போறதே உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த துதியின் பாஷையை நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் உங்களை துதிக்கிறதுல சோர்ந்தே போக கூடாது. நான் உங்களை துதிக்கிறதுல ஒரு நாளும் எந்த தடையும் வந்துடவே கூடாது. நான் இன்னும் துதிக்கணும், இன்னும் உண்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஐசப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்க. அப்போ அந்த துதியின் பாஷையை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அப்போ ஏன் இந்த துதியில் வல்லமை உள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கும்போது அந்த வல்லமையினால எல்லா சத்ருவின் கரங்களையும் நான் வெட்ட முடியும், சத்ருவின் கிரிகளை எதிர்த்து நிற்க முடியும். அப்போ அதுல வல்லமை இருக்குதா இல்லையான்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா இல்லையா? இருக்குதுங்கிறது சத்தம் வரல, இருக்குது, கண்டிப்பா இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது அதுல நாம தோற்று போடுகிறவர்களாய் ஒரு நாளுமே இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அது வெற்றியை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. நம்ம துதிக்கும் போது இன்னொரு காரியம் நடக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜா துதிக்கும் போது என்ன நடந்துச்சு? அந்த இடத்துல எதிரிகளுக்குள்ளாகவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார். நாமும் இன்னைக்கு துதிக்கும் போது சத்ருவின் அந்த திட்டங்களுக்குள்ளே தேவன் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். எப்போ? நம்ம துதிகளை ஏறெடுக்கும் போது. அப்போ சத்ருவை குழப்புகிறதா இருக்கிறது நம்மளுடைய துதி. சத்ருவனுடைய அந்த திட்டங்களை எல்லாம் குழப்புகிறதா இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு காரியமா இருக்குது பாருங்களேன். சத்ருவின் அந்த திட்டத்தையே குழப்புகிறதா இருக்கிறது. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது விசுவாசியை அதாவது தேவனுடைய சித்தத்தோடு இணைக்கிறது. நம்ம துதிக்கும் போது இந்த காரியெல்லாம் நம்ம இன்றைக்கு தான் நான் இதை படிக்கும்போது இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்றைக்கு தான் எனக்கு புதிதாக இருக்குது. இந்த ஒரு சில காரியம்லாம் இதை நான் புதிதாக கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். வெறுமனே நம்ம துதிக்கும் போது சும்மா வெறுமனே பாட்டு போடுறோம்பா, சும்மா நல்லவர் வல்லவர் சொல்கிறோம்ல, அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தோடு நம்ம இணைக்கப்படுகிறோம். துதிக்கிறவர்கள் என்றைக்குமே தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் தான் செய்வாங்க. துதிக்கிறவங்க எப்பொழுதுமே சத்துருவின் திட்டத்தை குழப்புகிறவர்களா இருப்பாங்க. துதிக்கிறவங்க எப்பவுமே வெற்றியை மாத்திரம் தான் பார்ப்பாங்க. துதிக்கிறவங்க எப்பவுமே தேவனை சிங்காசனத்தில் அமர்த்துகிறவர்களா இருக்கிறாங்க. அப்போ ஏன் வல்லமை உள்ளதுன்னு சொல்லி கேட்கும்போது இத்தனை காரியங்கள் தேவனுடைய துதியிலே அடங்கி இருக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த துதியை நம்ம செய்யும் போது தேவன் அதை மகிமையுள்ள தேவன் நம்மையும் மகிமையுள்ள பிள்ளைகளாய் மாற்றி நம்முடைய துதிகளிலும் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். இது வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மனிதர் வந்து
இப்படியாக ஒரு ரூம்ல அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு வெறுமை, அடுத்து என்ன காரியம் பண்றதுன்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை, மனிதர்களுடைய தொல்லை. அப்போ என்னடா பண்றது, இதுக்கு மேல நம்ம இருந்து பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம வந்து இன்றைக்கு மறித்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அவர் ரூமுக்குள்ள வந்துடுறாரு. அவங்க வீட்டில் ஒய்ஃபோ பிள்ளைகளோ யாரும் இல்லை. நம்ம இன்னைக்கு சாக போறோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர் ரூமுக்குள்ள ஒரு முடிவோடு இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் அவர் வந்து என்ன ஊழியம் செய்யறாருன்னா, டிராக்ஸ், அதாவது சுவிசேஷம் கொடுக்குற அந்த ஊழியத்தை செய்யறார். சுவிசேஷம் அந்த நகல் கொடுக்குற ஊழியம். அவருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியாம போயிடுச்சு. அந்த கொடுக்குற ஊழியக்காருக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு. அப்போ அவர் பையன்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நீ போய் கொடு, என்னால முடியல, எனக்கு இந்த நகல் கொடுக்க எனக்கு பலன் இல்லை, நீ போய் இதை கொடுப்பான்னு சொல்லி அவங்க பையனை போய் அனுப்புறாரு. ஆனா அந்த பையன் சொல்றான், நானும் போக முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நீங்க வேணா போய் கொடுங்க, இல்லைன்னா இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். இல்லை, நீ இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொல்றாரு. சரி, என்னடா இது அப்பா சொல்றாங்களேன்னு சொல்லி சலிப்போட போறான். ஒரு இன்ட்ரெஸ்டா இல்லை, சலிப்போட. அதுவும் அந்த நகலை கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவோம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களுடைய எல்லா கவலையும் எல்லா பிரச்சனையும் மாற்றுவார்னு சொல்லி சொல்லுவோம். இவன் ஏதோ நோட்டீஸ் கொடுக்குறவங்கனாட்ட என்ன பண்றான்னா, வீடு வீடா போயிட்டு அந்த கேட்டுக்கு வெளியில தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, அது இங்க நியூஸ் பேப்பர்லாம் தூக்கி போடுவாங்க, இங்க இருந்து அப்படியே ஒரு வீசு, இப்படி ஏதோ கொடுக்க சொல்லிட்டாங்களேங்கிற ஒரு 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 கடுப்புல போறான். இப்படி வீட்டுக்கு போறான். இந்த மாதிரி ஜன்னல் இருந்துச்சுன்னா இங்க உள்ள விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். இந்த மாதிரி அதை எப்படியா காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போறான். இவரு வீட்டுல இந்த நாரு அந்த வெறுமையான அந்த நபரும் வந்து இருக்கிறாரு. கயிறு கட்டிட்டாரு, ஃபேன்ல கட்டிட்டு ஸ்டூல் போட்டாரு. ஸ்டூல் போட்டு சரி, யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும், ஐயோ சாவ போறோமா அப்படின்னு. ஆனா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில பிரச்சனையால இதுதான் முடியும்னு சொல்லி அவர் எடுத்துட்டார். அவர் ஏறி அந்த ஃபேன்ல கைத்த மாட்டலாம்னு சொல்லி கழுத்து கொண்டு போறாரு. அவர் ஜன்னல் இருந்து ஒரு பேப்பர் இப்படி வந்து விழுவுது. இது என்னடா அது, ஜன்னல் இருந்து ஒரு பேப்பர் விழுவுதுன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்தா, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு போட்டுருந்துச்சு. அந்த ஒரு வார்த்தை தான் சாக போன அந்த மனிதனை மீண்டுமாய் உயிர் பெற்று அந்த இடத்துலயே அந்த மனிதன் கதறி கதறி அழுந்தார். அந்த இடத்துலயே தேவன் அந்த மனிதனை தொட்டார். இந்த காரியத்தை நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதே போல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. இதே போலதான் ஒரு வெறுமையான நபரு, அவர் சாக போகல, ஆனா கண்ணீரோட அழுந்து கொண்டு இதே போல வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கிறிஸ்டின், இவரு வந்து ஆண்டவர் அறியாதவரு, இவர் வந்து வீட்டுல உட்காந்து இருக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க கிறிஸ்டின். நம்ம காலையில ஆனா பாட்டு போடுவோம் பாத்தீங்களா, அதே போல அந்த 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 கிறிஸ்டின்காரங்க வீட்லயும் பாட்டு ஓடுது. அந்த பாட்டுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, சவுண்ட் அதிகமா வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுல ஹோம் தியேட்டர் நல்லா இருந்திருக்கும் போல, அதனால சவுண்டு அதிகமா வைக்கவும் அங்க பாடுகிற ஒரு லைனு ஒரு தொட்டுச்சு. என்ன லைன் சொல்லி எனக்கு தெரியல, சரியா தெரியல. ஆனா அங்க பாடுற அந்த சத்தத்தை கேட்டு இங்க உள்ள இருந்து அந்த நபரு தொடப்படுறாரு. இது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வேற எந்த வார்த்தையாலும் படவில்லை, தேவனுடைய வார்த்தையால தான் தொடப்பட்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய துதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றும். ஒன்றுமே இல்லப்பா, இதுக்கு மேல நான் வாழ்றதுக்கு தகுதியே இல்லப்பான்னு சொல்லி நிற்கும் போது அப்படியே மாற்றி போடும். இது ஏற்கனவே நான் இந்த காரியத்தை சொல்லி நான் இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். அங்கிள் ஒரு டைம் சொன்னாங்க, எனக்கு இது வந்து ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு காரியம். என்னன்னு சொல்லி பார்த்தா, அதாவது ஒரு மனிதன் வந்து ரொம்ப வெறுமையா துன்பத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கிட்ட போய் இன்னொரு மனுஷன் வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசும்போது என்ன நடக்கும், அந்த இடத்துல ஏதோ ரொம்ப கவலையா இருந்தம்பா, இவர் வந்து பேசவும் கொஞ்சம் ஆறுதலா இருக்குது, சொல்லுவோம் பாத்தீங்களா, கொஞ்சம் ஆறுதலா இருக்குது அப்படிம்போம். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, மனுஷனுடைய வார்த்தை கொஞ்ச நேரத்துக்கு ஆறுதலை கொடுக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை நம்ம எதனால கவலைப்பட்டோமோ அந்த கவலையவே மாற்றும்.
நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு முடியும்னு தெரியல. நம்ம எதனால கவலைப்பட்டு உட்காந்தோமோ அந்த கவலையவே மாற்றி அந்த சூழ்நிலையவே மாற்றோம். அதுதான் தேவனுடைய வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தைகள் அழிந்து போகும், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அப்ப நம்ம துதிக்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கும்போது, நம்ம துதிக்கிறதுல ஒரு நாளும் அந்த அதுக்கு நம்ம ரெஸ்டே கொடுக்க கூடாது. எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், அதை தான் நம்ம படிக்கிறோம். பார்த்தீங்களா, தாவீது சொல்றாரு, தேவனை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், நான் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை, என்னாலும் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன். என்னுடைய சூழ்நிலையை தேவன் மாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார், என்னுடைய கவலைகளை மாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ துதியை நம்ம சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவனுக்கு சித்தம் இல்லாமல் நடப்பதே இல்லை. அப்போ தினம்தோறும் நாம துதிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு இருக்கு. நான் அதை தான் சொன்னேன், நம்ம காலையில துதிக்கும் போது ஆண்டவரே அந்த துதியின் பாஷையை எனக்கு கொடுங்க. அப்போ நான் துதிக்கும் போது அந்த பாஷையை பேசணும் சப்பா. அப்ப நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. ஆவியானவரோடு நீங்க இணைந்துருவீங்க. அப்போ இணைக்கும் போது தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் தான் செய்வீங்க. அப்போ இந்த காரியத்தை இன்றைக்கு இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன் பாருங்களேன். நம்ம துதின்னு சொல்லும்போது வெறும் பாட்டை மட்டும் பாடுகிறவர்களா இருக்கக்கூடாது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லணும், நம்மளுடைய வாயால சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு வெறுமனே இப்போ இந்த ஒரு காரியத்தை, இப்போ ஒரு சில பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி பாடி அது எப்படி ஆயிரும்னா, ஜபமா ஒரு பாட்டு பாடுப்பா, அப்படி கிடையாது. ஜபம்னா ஒரு ஊழியக்காரர் எப்படியாக சொன்னாரு, அவர் சொன்னது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில. அதாவது நம்ம ஒரு பாட்டை பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பாடி பாடி நம்மளுடைய மைண்டில் எப்படி அமைஞ்சிடும்னா, ஒரு சில நேரம் அதை நினைச்சு அதுல ஊறி போய் பாடுவோம், ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லி. ஆனா அதை பாட 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 எப்படி ஆயிரும்னா, அது ஒரு மிஷின் மாதிரி ஆயிரும். ஓ இப்படியா, இந்த பாட்டா தெரியும் பாடு. அப்ப அது எப்படின்னா நமக்கு ஒரு ஃபீலே இருக்காது. அதாவது அந்த பாட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், சும்மா பாட்டா பாடுவேன். அப்படி பாடாம நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்க துதிக்கிறவர்களா இருக்கணும். இல்ல அந்த பாட்டு அப்படி ஆயிடுச்சா, நீங்களா ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க தனியா இருக்கும்போது, ஆண்டவரே நீங்க எவ்வளவு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீங்க, நம்மளுடைய பாட்டை தேவன் ரசிப்பார், மனுஷன் ரசிக்கலன்னா போயிட்டு போகுது. நீங்களா ஒரு பாட்டு பாடுங்க, தேவன் செய்த நன்மையை என்னுடைய வாயால நான் சொல்லி மகிழ்வேன்னு சொல்லி நம்ம அந்த பாட்டை நம்மளா பாடலாம். இல்ல இது நான் ஏன் சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சில காரியத்தினால ஒரு சில பாட்டெல்லாம் நம்ம பாடி அதனுடைய சார அம்சத்தையே நம்ம மறந்து போயிருப்போம். அது ஒரு காலத்துல நான் அப்படி கேட்டேன்பா, ஒரு காலத்துல அப்படியே ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தை தொட்டாரு. ஆனா இப்போ எங்க போச்சு அந்த சாரம்சம்? இன்றைக்கும் அதே தேவன் தான். அன்றைக்கு எப்படி என்னை தொட்டாரோ, அன்றைக்கு எப்படி என்னை அழைத்தாரோ, இன்றைக்கும் அதே அன்புள்ள தேவனா இருக்கிறார். அதை தான் நம்ம கலாத்தியர்ல படிக்கிறோம் பாத்தீங்களா, தாயின் கருவிலை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவனா இருக்கிறார். அப்போ அவருடைய மாறாத கிருபை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனமாக நம்ம துதியை சொல்லணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல இந்த காரியம் நான் படிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க, இப்போ நடக்கிற துதியெல்லாம் நம்ம பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். புகை விடுறானுங்க, லைட்டு போடுறாங்க, கலர் லைட்டு. அதுவும் நம்ம இதுதான் துதியாங்கிறது நம்மளால எப்படி சொல்றது, என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க நினைச்சிட்டு அதை பாருங்க, உங்களுக்கு பார்க்கவே தோணாது. நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க, சகல தேவ தூதர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை துதிக்கிறாங்க. அந்த இடத்துல இவன் போய் புகையை விட்டுட்டு லைட்டை போட்டுட்டு கலர் லைட் போட்டுக்கிட்டு நான் இப்படிதான்ப்பா துதிப்பேன் அப்படின்னா, அங்க இருக்கிற தேவ தூதர்கள் எப்படி பார்ப்பாங்க அவரை? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியா இருக்கிறீங்களே. இப்படிதான் நான் புகையை விடுவேன், இப்படிதான் கலர் லைட் தான் போட்டு இப்படிதான் நான் உங்களை ஆராதிப்பேன்னா, அங்க தேவ தூதருக்கு விடுவாங்கன்றீங்களா? உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே வராது, நீ அப்படியே போயிரு அப்படின்ட்டுருவாங்க. நம்ம
மற்றவங்களை பார்த்து தேவனை ஆராதிக்க வரல. மற்றவங்க வந்து தேவனை இப்படி துதிக்கிறாங்க அப்படி துதிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க வரல. நானும் தேவனும், என்னை அழைத்ததான தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவருடைய கிருபையினால் என்னை நிரப்பி இருக்கிறாரு. நான் அவரை துதிக்க வந்திருக்கிறேன். அப்போ நீங்க வீட்டுல இருக்கும்போது தேவனை துதித்து பாடி நடனமாடி எப்படினாலும் தாவீது கூட அப்படிதான் ஆராதிக்கிறார். அது நீங்க எப்படினாலும் பண்ணலாம். ஆனா பொதுவாக நம்ம வரும்போது தேவனை நம்ம பயபக்தியோடு நம்ம ஆராதிக்கிறதுக்கு பழகுறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களையோ நீங்க வந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். தீர்க்கதரிசன அந்த துதிய பலர் வந்து தம்முடைய வாழ்க்கை முறையாகவே மாற்றிக்கொண்டவர்களா நம்ம பார்க்கணும். அந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம் பாருங்களேன். இந்த வசனத்தை நான் சொன்ன பார்த்தீங்களா, சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். அப்போ அந்த தீர்க்கதரிசன துதிய தாவீது வந்து ஒரு வாழ்க்கை முறையாகவே மாற்றிக்கொண்டார். தேவன் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதுமே அவருடைய துதி என்னுடைய வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் கூடி ஆராதிக்கும் போது தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய மகிமையாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். அவருடைய மகிமையால நாம் நிரப்பப்படும் போது நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் அதிலே மகிழ்கிறவர்களாக இருப்பார்கள். நம்மை தேவன் ஆசீர்வாதமான ஜனமாக அழைத்திருக்கிறார். நாம் துதிக்கிற ஜனமாக இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிற ஜனமாக இருக்கிறோம். துதிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே சோர்வே இல்லை. துதிக்கிறவங்களுக்கு எப்பவுமே கவலையே கிடையாது. தேவனை சார்ந்து இருக்கும்போது நாம் கவலைப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்போ கடைசியாக இந்த தீர்க்கதரிசன துதி என்பது பாடல்கள் பாடுவது மட்டுமல்ல, அது ஒரு போராட்டமான நமக்கு போராடக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அப்போ பரலோகத்தின் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. எதிரினுடைய திட்டத்தை குழப்புகிறதாய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ தெய்வீக வெற்றியை நம்மளுடைய வாழ்க்கையில அந்த துதியானது கொடுக்க வல்லமையுடையதா இருக்கிறது. அப்போ நாம் ஒவ்வொருவரும் துதிகளிலே சோர்ந்து போகாமல் துதிக்கும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எங்களை அழைத்ததான தேவன், நீர் வல்லமை உள்ள தேவன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிப்பதிலே எவ்வளவு ஆனந்தம் ஆண்டவரே, பேரின்பமா இருக்கிறது இயேசுப்பா. உம்மை நாங்கள் இப்பொழுது துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை உள்ள தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. ஆலோசனையின் தேவனே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயமானவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய துதிகளிலே தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறீரே. கர்த்தாவே, எக்காலத்திலும் நாங்கள் உம்மை துதிக்கணும் ஆண்டவரே. எப்பொழுதுமே நாங்கள் உம்மை துதித்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே அந்த ஆயுதத்தை நாங்கள் ஒரு நாளும் கர்த்தாவே இழந்து போக கூடாது ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே அந்த ஆயுதத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. துதியின் ஆயுதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே இயேசுப்பா, கர்த்தாவே, என் ஜனமாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜனமாகிய நாங்கள் ஒரு நாளும் கர்த்தாவே துதியிலே சோர்ந்து போகிறவர்களா இருக்கக்கூடாது இயேசுப்பா. அதற்குரிய பலனை நீங்க எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேசத்திற்கு எதிராக எழும்புகிற
எல்லா சத்ருவின் கிரியைகளும் எதிர்க்கக்கூடியதான அந்த வல்லமையினால எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதியினால் அவை எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஆயுதமாக இப்பொழுது இயேசப்பா எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம், பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த துதியின் சத்தம் கர்த்தாவே எதிரனுடைய கர்த்தாவே திட்டத்தை குழப்புகிறதாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே கூர்மையான பட்டயமாக எங்களுடைய துதியை நீங்க மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய துதியில கர்த்தாவே எழும்புகிற எல்லா விதமான தீமையான அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மடிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே அது கட்டப்படுவதாக. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய துதியிலே கர்த்தாவே ஒரு வல்லமை புறப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கூர்மையின் ஆயுதமாக எங்களுடைய துதி மாறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதியின் மூலமாக எழும்புகிற எல்லா தடையின் சுவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே இடிந்து போவதாக, சரிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தாவே நாங்கள் சொல்லி இப்பொழுது நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த தடைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அந்த தடையாக இருக்கிற அந்த சுவர்கள் இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழுவதாக. உம்முடைய துதியினால் அது ஆகும் அப்பா, என் தேவனால் அது ஆகும் ஆண்டவரே. நீர் கட்டளையிட நிற்கும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த தடையை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் கர்த்தாவே, ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற தடையாக இருந்தாலும் இப்பொழுது இடிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த குடும்பத்திற்கு எதிராக போடப்பட்ட அந்த தடை இயேசுவின் நாமத்தினாலே, ரட்சிப்பின் தடை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழுவதாக, இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழுவதாக. இப்பொழுது ரட்சிப்புக்கு எதிராக எழும்புகிற அந்த தடை, அந்த சுவர் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இடிந்து விழுவதாக. தேவனுடைய பிள்ளைகளாய் இப்பொழுது நாங்கள் துதிக்கிற இந்த வேளையில அந்த ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற அந்த தடையானது இயேசுவின் நாமத்தினாலே இடிந்து விழுவதாக, தரைமட்டமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த குடும்பத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய சொந்த கண்களால் கர்த்தாவே, எங்களுடைய சொந்த கண்களால் நாங்கள் அதை பார்க்கும் வரை நாங்கள் அந்த துதியை விட போவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, அந்த ரட்சிப்பின் தடையை, ரட்சிப்பின் சுவரை, தடையாய் இருக்கிற அந்த சுவரை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்பா. கர்த்தாவே இயேசுப்பா, அதற்குரிய பலனை நீங்க எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்திலே கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளும், பழி வாங்குகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அமைதியாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, அமைதியாவதாக இயேசுவின் நாமத்தில். பழி வாங்குகிற எண்ணத்தோடு யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அமைதியாய் போவார்களாக. அவர்களுடைய வாயை, நாவை அடக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிங்கத்தின் வாயை கர்த்தாவே இயேசுப்பா மூடி போட்ட அந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுது அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீங்க ஒரு கர்த்தாவே அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில, சபையில கர்த்தாவே இயேசுப்பா உம்முடைய ஆட்சி அமையும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் ஆட்சி அமைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரும் துதிக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் துதிக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. துதியின் சிங்காசனம் ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இருக்கும்படியா அமையும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற கூட்டத்தை இன்னும் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. துதிப்பதிலே ஒருவரும் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது இயேசுப்பா. உம்முடைய வல்லமையினால ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசுப்பா எல்லா சத்துருவின் கிரிகளும் சிதறடித்து போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் இப்பொழுது நீங்க அந்த காரியத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களை எதிர்ப்பவர்கள் இயேசுப்பா உம்முடைய முன்னிலையில் ஓடி வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் அந்த தீர்க்க தரிசனம் துதியை நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே.
எங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, எங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் இயேசுவின் நாமத்தில் உம்பட்சமாய் வருவார்களாக. இந்த ஏரியாலே அந்த கிரியை செய்கிற அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மடிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க கர்த்தாவே உம்முடைய வல்லமையினாலே நிரப்பும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக இந்த ஏரியால கிரியை செய்கிற பின்மாற்றத்தின் நாவி இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியா செபிக்கிறோம். இப்பொழுது உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய கையை எடு இயேசுவின் நாமத்தில். தேவ பிள்ளைகள் மீது வைக்கப்பட்டிருக்கிற அந்த கையை எடு இயேசுவின் நாமத்தில். வெட்டி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பரலோக அக்கினியினால் எரிந்து சாம்பலாய் போ. உன்னுடைய காலை வெட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஏரியால கிரியை செய்ய வல்லமை இயேசப்பா உம்முடைய வல்லமையினால் இப்பொழுது அதை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசப்பா, நீங்க அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோமாப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. யுத்த வீரர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகத்துவமான கிரியைகளை செய்யும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் துதிகளிலே சோர்ந்து போகாதவர்களாய், ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கிறவர்களாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. எரிகோ மதிலை இடித்ததான அதே தேவனுடைய வல்லமை எங்களுடைய துதியிலே செயல்படும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. யோசபாத் ராஜாவோடு இருந்த அந்த தேவனுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சடுதியிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்தீர. இந்த குடும்பத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாய் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்.